நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. தாய் திரு அவை இன்று தூய கன்னிமரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. கடவுள் விண்ணேறி சென்றார் என்கிற அந்த அற்புதமான உண்மையை அறிந்திருக்கிற நாம், கடவுளுக்கு மகிமை சேர்க்கிற பிள்ளைகள் பாவம் விலக்கி வாழ்கிற போது அவர்களுக்கும் கடவுள் விண்ணேற்பு என்கிற ஆசீர்வாத கிருபையை அருளுகிறார். விண்ணகத்தில் அன்னை மரியாளை இறைவன் ஏற்றுக்கொள்கிறார் என்கிற அற்புதமான உண்மையை எடுத்துரைக்கிற இந்த விழாவில் நாமும் இறைவனை இணைந்து புகழ்ந்து ஆராதித்து பெருமைப்படுத்துவோம். ஓபீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி, பட்டத்து அரசி. ஓபீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி, பட்டத்து அரசி. இந்த திருப்பாடல் 45 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஓஃபீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி என்கிற வார்த்தை தாய் மரியாளை பெருமைப்படுத்தும் இந்த சிறப்பான நாளில் ஆண்டவர் அவருக்கு கொடுத்த பெருமையை நாமும் நினைவு கூர்ந்து மகிழ்ந்து பேருவகை கொண்டு கடவுளுடைய திட்டத்தில் அன்னை மரியாள் இணைந்திருந்ததை போல நாமும் இணைந்து செயல்பட ஆற்றல் வேண்டி மன்றாடுவோம். ஓபீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி, பட்டத்து அரசி. ஓபீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி, பட்டத்து அரசி. திருப்பாடலின் வரிகள் உரைக்கிறது: அருமைமிக அரசில மகளிர் உம்மை எதிர்கொள்வர், ஓஃபீரின் பொன்னணிந்து வடிவாக வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி என்கிற வார்த்தைக்கிணங்க அருமைமிக அரசில மகளிர் உம்மை எதிர்கொள்வர் என்கிற வார்த்தை கேட்ப நாமும் ஆண்டவரை எதிர்கொண்டு செல்ல கடவுளுக்கு உகந்த சாட்சிகளாக வாழ்ந்து இறைவன் அருளுகிற இந்த சிறப்பான உயர்வில் பங்கு கொள்ள நம்மையும் இறைவன் அழைக்கிறார் என்கிற உணர்வில் இணைந்து பயணிப்போம். ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். ஓபீரின் பொன்னணிந்து
உனது எழிலில் நாட்டம் கொள்வார் மன்னர், உன் தலைவர் அவரே, அவரை பணிந்திரு என்கிற வார்த்தை. கடவுள் நம்முடைய ஆன்மாவின் எழிலில் நாட்டம் கொள்கிறவர். பாவம் செய்யாத தூய்மையான அந்த இயல்பில் அவர் நாட்டம் கொள்கிறவர். நமது எழில் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை நம்முடைய ஆன்மீக எழுச்சியை காட்டுகிற ஒரு வார்த்தை. ஆன்மீக எழுச்சியில் பயணிக்கிற பிள்ளைகளுக்கு இறைவன் தலைவராயிருந்து நமக்கு ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் தந்து வாழ்விக்கிறார். இந்த நல்ல தெய்வத்தை புகழ்ந்து பாடி நாமும் ஆராதிப்போம். ஓபீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி, பட்டத்து அரசி. ஓபீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி, பட்டத்து அரசி. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அன்னை மரியாளினுடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடும் இந்த நாளில் நாங்களும் ஒரு நாள் விண்ணகத்திற்கு ஏறி வர எங்களுக்கு ஆற்றல் கொடுப்பீராக. நாங்களும் உம்முடைய கிருபையினால் விண்ணகத்திற்குள் அடியெடுத்து வைக்க எங்களுக்கு நீர் உதவி புரிவீராக. உம்முடைய இரக்கம் நிறைந்த கரத்திலே நாங்கள் அந்த நிறைவை கண்டு மகிழ்வோம் என்கிற மகிழ்வில் எங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.